viewers, welcome to HS Kurukulam. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சுவையான மொறுமொறுன்னு இருக்க பஜ்ஜியை தான் நம்ம எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஹோட்டலில் வாங்கினா தான் வந்துட்டு பஜ்ஜி ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும்ல, அதை நம்ம வீட்லேயே செய்யலாம். அதுக்கான ரெசிபி நான் இந்த வீடியோவில் போடுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு வாழைக்காய் எடுத்துட்டேன். அந்த ஒரு வாழைக்காயை மெல்லிசாக சீவி எடுத்துட்டேன். ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுன்னா அது சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் அண்ட் திகட்டிரும். ஸோ நம்ம மெல்லிசாக சீவி எடுத்துக்கிறோம். இதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னா அரிசி மாவு 100 கிராம், கடலை மாவு 100 கிராம், மைதா மாவு 50 கிராம், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி பிசையலாம். அண்ட் 1 டீஸ்பூன் சோடா மாவு போட்டிருக்கேன். அண்டு கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டிருக்கேன். சோடா மாவு வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் அது நல்லா எலும்பி வரும். ஸோ தான் நான் சோடா மாவு யூஸ் பண்ணுறேன். அண்ட் பெருங்காயப்பொடி வந்துட்டு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை போட்டிருக்கோம். அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்தி தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டே வாங்க. அது ஒரு கன்சிஸ்டன்சி லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கலர் இருக்கும் ஃபுட்டுக்கு. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து அந்த மாவை பிசைஞ்சிருங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வாழைக்காவை டிப் பண்ணி ஃப்ரை பேனில் போட்டுடலாம். இடையிலேயே நான் வந்துட்டு எண்ணெயை காய வச்சிடுறேன். ஸோ எண்ணெய் காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ எண்ணெயை சைடில் காய வச்சிட்டோன்னா அது ஒரு வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த வாழைக்காயை வந்துட்டு அந்த மாவில் நான் டிப் பண்ணி எடுக்க போகிறேன். ரொம்ப டிப் பண்ணிடாதீங்க, ஏன்னா மாவு வந்து நிறையா ஒட்டிடுச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ லைட்டாக டிப் பண்ணி அப்படியே ஃப்ரை பேனில் போட்டுடலாம். இந்த பேன் கொஞ்சம் குட்டிங்கிறதுனால 3 பஜ்ஜி மட்டும்தான் இதில் போட முடியும். இதில் நம்ம சோடா மாவு கலந்ததுனால நல்லா உப்பி வருது பாருங்கள். ஐ மீன் எலும்பி வருது. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பஜ்ஜி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம அவசரப்பட்டு எடுத்துட்டோன்னா உள்ளே இருக்கிறது அரை உரையாக வெந்து இருக்கும். இதை செஞ்சது வந்துட்டு எங்கள் ஆச்சி தான். அவங்க செய்கிறது எல்லாமே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நம்ம பஜ்ஜி இப்போ ரெடி ஆயிடுச்சு. சுவையான மொறுமொறுப்பான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.